மதுரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இயக்கப்படும் தாழ்தள பேருந்துகளில் உள்ள ரேம்ப் வசதி முறையாக செயல்படாததால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைகின்றனர். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட மாற்றுத்திறனாளி செல்வம், பேருந்துகளில் உள்ள ரேம்ப் வேலை செய்யவில்லை எனவும் அதனை பயன்படுத்த நடத்துனர்களுக்கு தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். போக்குவரத்து துறை உடனடியாக தலையிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லா பஸ்ஸும் ரேம்ப் ஸ்டக் ஆகி போயிருக்கு. லோஃபர் பஸ்ஸு அதில் ரேம்ப் மெயின்டெனன்ஸே கிடையாது. பஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். லோஃபர் பஸ் ஒரு நம்பி ஏறலான்னு பார்த்தாக்கா என்னால் ஏற முடியல. சுமார் 1 மணி நேரம் நான் பஸ் ஸ்டாப்லேயும் நின்றுன்னு இருந்தேன். 5 மணிலேருந்து அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு தான் 4வது பஸ்ஸில் நான் ஏறினேன். ஏறும்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். பஸ்ஸு ரேம்ப் சரியில்லை, மெயின்டெனன்ஸ் கிடையாது. மதுரையில் அந்த லோஃபர் பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் கிடையாது. பஸ்ஸு போது பாருங்கள்.